அதனால சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாய சபாந்தவா. கவலைப்பட்டான் தசரதன். தான் மட்டும் கவலைப்படாம தன்னுடைய குருவான வசிஷ்டரை வச்சிருந்தான், உறவினர்களை வச்சிருந்தான். சோபாத்தியாயா சபாந்தவா அப்படிங்கிறார். இதுல இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், கல்யாண விஷயம் நாம் மட்டும் தனியா முடிவு எடுக்கக்கூடாது. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையும் அதுதான். நைஸா ஆம்படையான பொண்டாட்டி இங்கே பேசிட்டு வெத்தலை பார்க்க மாற்றிட்டு வந்துடுவான். வெளியில சொல்ல வேண்டாம், இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், யாராவது கலைச்சி விட்டு விடுவா அப்படின்னு. கல்யாணம் ஆச்சுன்னா அணுகுண்டா வெடிக்கும், பெரிய பெரிய பிரச்சனையா. நீ முதல் இப்போ ஒரு காலத்தில் ஒரு வச்சனம் உண்டு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவான்னு நம்ம சொல்லுவோம். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாமா, அதெல்லாம் நியாயமா, அது அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு சொல்லணும். சில வார்த்தைகள் மருவி பெறுறது, அவன் சௌரியத்துக்கு அதை மாற்றி விட்டுட்டான். சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வருங்கிறா. அங்கே அந்த பழமொழியே அப்படி கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும்னு தான் பழமொழிங்க. ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான். அதுபோல 1000 பொய் இல்லை, 1000 தடவை போய் கல்யாணம் பண்ணுன்னு அர்த்தம். ஒரு சம்பந்தம் பேசினோம்னா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் 1000 தடவை போகணும். அப்பதான் அவளை காத்தால வேலையில் அவள் எந்த மூடில் இருக்கா, மத்தியான வேலையில் அவள் எந்த மூடில் இருக்கா, சாயங்கால வேலையில் எந்த மூடில் இருக்கா, சௌக்கியமா இருக்கிறதே எப்படி இருக்கா, கஷ்டம் வந்தா எப்படி இருக்கா, எல்லாம் அப்பதான் புரியும். பொண்ணு பார்க்கறதே மட்டும் மேக்கப் போட்டு வந்தா போருமா? காத்தால எழுந்திரு வரத்தேவும் அந்த பொண்ணை பார்த்தா தானே தெரியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளதான் கல்யாணம் வச்சுக்குவோம். நாம ரொம்ப தாண்டிலாம் கல்யாணம் பண்ண மாட்டா. இவன் யோசனை பண்ற சமயத்துல உபாத்தியாயா ச பாந்தவா, இந்த 2 வார்த்தையை உபயோகப்படுத்துறார் வால்மீகி. உபாத்தியாயம் என்னத்துக்குன்னா, சாஸ்திரங்கள்ல இந்த ஜாதகத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, கோத்திரத்தை பத்தி தான் பேசியிருக்கு. சகோத்திரத்துல விவாகம் பண்ணக்கூடாது. ஒரே கோத்திரமா இருந்தா பண்ணக்கூடாது. 2 விதமா பண்ணினா அது சகோதரி ஆயிடும். அது ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணினாலும் சகோதரி, ஒரே தமிழ் வருஷத்துல பிறந்தவாளுக்கு கல்யாணம் பண்ணினாலும் சகோதராப்பா. ஆண் பெண் 2 பேருமே ஒரே தமிழ் வருஷத்துல பிறந்திருக்க கூடாது, பிறந்திருந்தாலும் சகோதராவா. ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணாலும் சகோதரா. சாஸ்திரம் அதை ஒத்துக்கவே இல்லை. பாக்கி எல்லாத்தையும் ஒத்துக்கிறது சாஸ்திரம், இதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறது. இது வாத்தியார கேட்டால்தான் தெரியும். ஏன்னா பிரவரத்தை சொன்னாதான், அதுக்குதான் பிரவரம் சொல்றது. வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய த்ரயாரிஷேய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாயா திரிபுவனாதீஸ்வராயா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய தத்வாதீதாய பராத்பராய சூரியவம்ச பாவனாய ஸ்வர்ணரோம மகாராஜவர்மனோ நத்ரே ஹஸ்வரோம மகாராஜ நாபாக மகாராஜவர்மனோ நத்ரே அஜ மகாராஜவர்மன பௌத்ராய தசரத மகாராஜவர்மன புத்ராய ஸ்ரீராமச்சந்திர மகாராஜவர்மனே சாட்சாத் நாராயண ஸ்வரூபாய வராயா. இப்படி சொல்ற தேவை. இது என்ன கோத்திரம், அவ தாத்தா யாரு, அப்பா யாரு, எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடும். யஜுர்வேத சாகாத்யாயினீம் ஆங்கீரச ஆயாஸ்ய கௌதமத்ரயாரிஷேய பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவாம் திரிபுவனாதீஸ்வரீம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகீம் தத்வஸ்வரூபிணீம் சந்திரவம்சோத்பவாம் ஸ்வர்ணரோம மகாராஜவர்மனோ நத்ரீம் ஹ்ரஸ்வரோம மகாராஜவர்மன பௌத்ரீம் ஜனக மகாராஜவர்மன புத்ரீம் ஸ்ரீ சீதா நாம்னீம் சாட்சான் மகாலட்சுமி ஸ்வரூபிணி இமாம் கன்யாம். இப்படி சொல்லணும். ஹிந்து சம்பிரதாயத்தில் இப்படி சொல்லிதான் கல்யாணம் பண்ணணும். இதுக்கு பிரவரம்னு பேர். இன்னைக்கு பிராமணா மட்டும்தான் அதை சொல்லின்னு இருக்கும், மற்றவர்கள்லாம் சொல்றது கிடையாது. ஆனா இதெல்லாம் சொல்லிதான் கல்யாணம் பண்ணணும். இப்படி சொல்லும் போதே இது வசிஷ்ட கௌதம அப்படிங்கிறது பிரியர். இது வாத்தியார் இருந்தாதான் தெரியும். நாமளா பேசிட்டு வந்துட்டோம்னா இந்த பிரவரத்தில் கூட வித்தியாசம் இருக்கும். பார்த்தா சேர்றத ஒரே மாதிரியா இருக்கும். சேர்ற சமயத்தில் பார்த்தோம்னா
வித்தியாசமா இருக்கும். அது இப்ப விஸ்வாமித்திர கோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. விஸ்வாமித்திர கோத்திரம் அப்படின்னு இருக்கு, உத்கல கோத்திரம் அப்படின்னு இருக்கு, ஆங்கிரச கோத்திரம்னு இருக்கு. ஆங்கிரச கோத்திரமும் உத்கல கோத்திரமும் ஒரே கோத்திரம் தான். அந்த பிரவரன் சொன்னாதான் தெரியும் அது ஒரே கோத்திரமா ஒரே கோத்திரம் இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் வாத்தியாரை வச்சுன்னு தான் பண்ணணும். அந்த காலத்தில் உள்ள வாழை சொல்றேன், விஷயம் தெரிஞ்ச வாழை. இப்போ வாத்தியாருங்கிறதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சவான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பந்துக்களை எதுக்கு வச்சுக்கணும்னா, அவள்கிட்ட நாம விட்டோம்னா இன்னாத்து பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி உள்ளவா இந்த விவகாரம் இருக்கு. இன்னைக்குமே அப்படி இருக்கு. இன்னைக்கும் பெரிய பிசினஸ் மேன்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, அந்த டேட்டா உடனே எடுத்துருவாவா. இன்ன பிசினஸ் பண்றா, இன்ன விவகாரம் இருக்கு, இத்தனை ரூபா கடன் வாங்கியிருக்கா, இன்ன பேங்க்ல வாங்கியிருக்கா, இன்ன விவகாரம், சிபியில இத்தனை புள்ளி அவனுக்கு மார்க் இருக்கு, ரிமார்க் இருக்கு, இத்தனை விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்த பொண்ணை கொடுத்தா இவா பேர்ல இந்த சொத்து இருக்கு, கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு இந்த பிசினஸ்ல மட்டும் பார்க்கிறேன் பத்தியில. அப்படி இல்லாதபடிக்கு குடும்பத்தை பார்ப்பா. இப்ப டாக்டர்கிட்ட போனா சில வியாதிகள் வந்த உடனே இது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்கிறா டாக்டர். இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு பரம்பரையில் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நமக்கு தெரிஞ்சு பழக்கம் உள்ள வாழ்க்கை பண்றதே புரிஞ்சு போயிடும். இந்த பரம்பரையில் இது இருக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாம் எத்தனையோ விஷயம் சொல்லிட்டே போலாம். அது மாதிரி சொல்றதா இருந்தா ஒன்னு. ரெண்டாவது, பார்க்கிறவாளுடைய பார்வை வித்தியாசப்படும். இந்த பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கிறதே அந்த பையன் எப்படி இருக்கணும், பொண்ணு இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்படி விருப்பப்படுவார்கள்னா அழகா இருக்கணும்னு தான் நினைப்பான். இந்த பொண்ணையோ பையனையோ கேட்டேன்னா அவ அழகா இருக்கணும்னு தான் சொல்லுவா. அந்த பொண்ணோட அம்மாவை கேட்டா அவ எப்படி இருக்கணும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லுவான்னா மாதா வித்தம், பணக்காரனா இருக்கணும் பலம். எப்ப பாரு அது பணம் கேட்டா நடுவிண்டே 5 ரூபாய், 5 ரூபாய் கேட்டா 2 ரூபா தரது, 10 ரூபாய் கேட்டா ஒரு 5 ரூபாய் தரது. இது மாதிரி கஞ்சத்தனம் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே பர்ஸை கொடுத்து நீ செலவு பண்ணு அப்படின்னு சொல்ற ஆத்துக்காரரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அவ கஷ்டத்தை அவ சொல்றா. மாதா வித்தம் பிதா ஸ்ருதம். அப்பா என்ன ஆசைப்படுவான்னால் படிச்சிருக்கணும்னு ஆசைப்படுவான். என்ன படிச்சிருக்கணும், இவன் கொண்டு இவனுடைய படிப்பை பார்த்து எங்கிட்ட வேலைக்கு வா எங்கிட்ட வேலைக்கு வான்னு அவா கூப்பிடுற மாதிரி இவன் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. பொண்ணு என்ன ஆசைப்படும்னால் கன்யா வரையத்தே ரூபம். இந்த பணத்தையும் பார்க்காது, இந்த படிப்பையும் பார்க்காது. இந்த போட்டோவை காமிச்சு அவ ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும், சரியா நன்னா இருக்கானாடி பையன், இப்போ உள்ள ஒரு பொசிஷன் அவன் நன்னாவே இல்லடி அப்படின்னா அந்த பொண்ணு மாட்டேங்கிறது. இந்த உபதிரவம் எத்தனை வடிவத்தில் வருதுங்கிறதுக்காக சொல்ல வர. இந்த பையனை பண்ணிக்க வேண்டாம், நன்னா இருக்கானா இல்லையான்னு அப்பா மாட்டேன்னா கேட்கணும். எங்கேயோ காலேஜில் 3 வருஷம் மட்டும் சேர்ந்து குப்பை கொட்டுறவள்கிட்ட போய் கேட்டேன்னா அவன் நன்னா இல்லைன்னு தான் சொல்லுவா. ஒரு கால் அவன் நன்னா இருந்தா கூட இவ்வளோ நன்னா இருக்கிறவன் இவனுக்கு கிடைக்கிறானுங்கிற பொறாமையில நன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவன் சொல்றதை வச்சுன்னு நீ வேண்டாம்னு சொன்னேன்னா உன் தலையில நீ மண்ணை போட்டுக்கிற மாதிரி. அது ஒரு அப்பா அம்மா குழந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைப்பாளா? குடும்பத்தெல்லாம் பார்க்க மாட்டாளா அவ? ஆனா அதையும் தாண்டி அந்த வயசு அப்படிதான் விரும்பும். அது பாந்தவாக குலமிச்சந்தி. பந்துக்கள் எப்படி நினைப்பாள்னா நமக்கு சமானமான ஒரு கண்ணியமான குடும்பமா இருக்கணும்னு நினைப்பாவா. கங்கையும் யமுனையும் சேரலாமே தவிர கங்கையும் சாக்கடையும் சேர முடியாது. அந்த ஒரு கேட்டகரி இருக்கணும். அது மாதிரி விரும்புவார்கள். இஷ்டான்ன விதரேஜனாக கூட உள்ளவாள்லாம் என்ன விரும்புவாள் அப்படின்னா, இது மாதிரி நம்ம சொந்தக்கார பையன் மெட்ராஸில் இருக்கான்னா இப்போ இறங்கின உடனே ரயிலில் இறங்கின உடனே சோழனில் உழவனில் இறங்கின உடனே கொண்டு பையன் வச்சுட்டு 4 நாள் போர்டிங் லாட்ஜிங் ஃப்ரீயாக இருக்கணும். இப்படிலாம் இருக்குன்னா சந்தோஷம் அப்படின்னு தோணும். அது இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிற விஷயம். பெரியோர்களோட தான் சிந்தை. ஏகமதியா படிக்கக்கூடாது, ஏகமதியா கல்யாண விஷயத்தை தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனுடைய அடிப்படையில் எல்லாரையும் வச்சுன்னு இவன் கவலைப்படுறான். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர்னு ஒரு மகரிஷி வரார். அபியாகச்சன் மகா தேஜாஹ விஸ்வாமித்ரோ மகாமுனி. இந்த விஸ்வாமித்திரர் வந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்லல. அந்த பத பிரயோகமே அபியாகச்சன் மகா தேஜாஹ. வந்தார் ஐயா விஸ்வாமித்திரர்னா. விஸ்வாமித்திரர் வந்தார் அப்படிங்கிறதுக்கு பவித்ரோவான் இருக்கும். அது வந்தார் ஐயா விஸ்வாமித்திரர்னா கம்பீரமா இருக்கு. ஏன்னா இந்த கல்யாணத்துக்காகவே வராதவர்.
இதுக்கு முன்னாடியும் அவர் வரல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ராமாயணத்துக்குள்ளேயே அவர் வரல. ராமாயணம் முழுக்க விஸ்வாமித்திரர் எங்க போனார்னே தெரியாது. இந்த கல்யாணத்துக்காக மட்டும் வருவானேன்னா இந்த ராமனுக்கு தன் கையால கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை அவருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பாவம் ஒன்று பண்ணியிருக்கார் அவர். அந்த பாவத்துக்கு பரிகாரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான். என்ன பாவம்? ஹரிச்சந்திரன் சந்திரமதிங்கிற ஒரு தம்பதிகளை பிரிச்ச பாவம். தம்பதிகளை பிரிச்ச பாவம் தம்பதிகளை சேர்த்து வச்சாதான் போகும். அதுக்குதான் தம்பதி பூஜைகள்லாம் பண்றது. பாவத்துக்குள்ள பெரிய பாவமே தம்பதிகளை பிரிக்கிறது தான். பிரிக்கிறது ரொம்ப சுலபமா பிரிச்சு விடலாம். இன்னைக்கு அதுவும் இன்னைக்குள்ள உலகம் இருக்கு பாரு. உங்க பார்த்து மாமாவை நான் அங்க பார்த்தேன்னு சொன்னா மண்டை உடஞ்சு போச்சு. அதோட ஐயோ நான் அது இதுக்காக போலடி அதுக்கு தாண்டி போனேன்னு சொன்னான்னா அவன் நம்புவல, பொறுத்தியார் சொல்றது தான் நம்புவா. அது மாதிரி உங்க மாமியை பார்த்தேன்னு இந்த பக்கமும் கலப்பி விடலாம். அதுக்கு ஷேக்ஸ்பியர் சொல்லுவான்னு ஒரு கர்ச்சீப்பு பிரிச்சுதுங்கிறான் ஒரு நாடகத்துல. பக்கத்து வீட்டுக்காரா ரொம்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கிறதுக்காக இவனுக்கு ஆத்திரம் தாங்காம இவன் கர்ச்சீப் அந்த ஜன்னல் வழியா போட்டுட்டு போயிட்டான். இந்த கர்ச்சீப் எப்படி வந்ததுன்னு சண்டை போட்டு 2 பேரும் டைவர்ஸ் பிறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு நாடகம் ஷேக்ஸ்பியரோடது. அது மாதிரி நிமிஷமா பிரிச்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த பாவங்கள் ஜென்ம ஜென்மாவா விடாது. பொண்ணை பெற்று வச்சுன்னு ஜாதகத்தில் அலையறாம் பாருங்க. ஏன்னால் அது மாதிரி பாவத்தை பண்ணியிருக்க. அதனால இந்த கஷ்டங்கள்லாம் விஸ்வாமித்திரர் அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக வரார். வசிஷ்டர் எதுக்காக இருக்கார் இந்த குடும்பத்துல அப்படின்னு கேட்டா, நேற்றைய தினம் சொன்னேன்னு என் கையால பேர் வைப்பேன், என் வாயால நான் நாமகரணம் பண்ணுவேன், பிரம்மோபதேசம் பண்ணுவேன், வேதாத்தியனம் பண்ணி வைப்பேன், பட்டாபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாரோனோ. எத்தனை அவர் பண்ணாலும் நானும் வசிஷ்டருக்கு அவருக்கு எப்போதும் போட்டி தானே. எல்லா விதத்திலையும் வசிஷ்டர் ஒசந்தவராகிறார். இந்த ஒரு காரியம் பண்ணிட்டா ராமருக்கு இதை பண்ணினார் வசிஷ்டர், பெருமாளுக்கு பண்ணினார் வசிஷ்டர் அப்படிங்கிறத விஸ்வாமித்திரரோட ஒரு கிரேட் மேல போயிடும். அதனால அவருக்கு ஈக்குவல் ஆகணும்னா நானும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உனக்கு சமானம் தான் நானும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவும் வந்தார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையில அவர் இந்த கல்யாணத்துக்காக தான் வரார். அவர் விஸ்வாமித்திரனாலே கோபக்காரர், ரொம்ப கோபிஷ்டர். கோபப்பட்டு அவர் வாழ்க்கையில தவங்கள்லாம் போயிடுத்து. ஏற்கனவே கோபப்பட்டு அப்புறம் சாந்தமானாலும் இந்த பழைய பேர் போகாது. சில பேருக்கு அந்த பழைய பேர் அப்படியே இருந்துட்டே இருக்கும். அவன் அப்புறம் என்னவோ நல்லவனா இருப்பான். இந்த உலகம் நம்புமா சொல்லுங்க. அதனால தானே சோகமா ஜென்ம சுத்தானாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிறக்கறதுலேருந்தே நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறது. விஸ்வாமித்திரருக்கு அந்த கோபப்புக்காரருங்கிற பெயர் மாறவே இல்லை. வாசல்ல நின்றுண்டார். இந்த படபடப்புல வரத்தே பேச்சு வராது. போனை பண்ணிட்டு நமக்கு அவன் போனை பண்ணிட்டு ஹலோ யார் பேசுறதுன்னு நம்மளை கேட்பான். இன்னி பரியந்தம் எனக்கு தெரிஞ்சு 199 பேர் பண்ற தப்பே அதுதான். தீட்சிதர் பேசுறீங்களா, இந்த காரியம் இந்த இது எல்லாத்தையும் 10 நிமிஷம் ஒப்பிச்சதுக்கு அப்புறம் நான் பேசாம இருந்துட்டு உங்க பேர் சொல்லவே இல்லையேன்னு அவசரத்துல மறந்து படுத்துமாமா. முதல்ல போன் எடுத்தா நான் இன்னாரு பேசுறேன்னு நாம் தானே சொல்லணும். விஸ்வாமித்திரர் வந்தவர் என்ன பண்ணார், வாசல்ல நின்று சீக்கிரம் அப்படின்னா. சீக்கிரம்னா சீக்கிரம்ங்கிறது ராஜாங்கத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள போயிட முடியாது. உள்ள அனுமதிச்சாதான் உள்ள போகலாம். வாசல்ல உள்ள வாழ்க்கை அந்த முழு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இன்னைக்குமே பிஎம் சிஎம் இவாளெல்லாம் பார்க்கறது அந்த புரோட்டோகால்லாம் உண்டு. அது மாதிரி விஸ்வாமித்திரரை கொண்டு விட்டுவிடுறா உள்ள. இவர் இன்னார்னு சொன்னாதானே சீக்கிரம்னா. பேசாம இவரையே பார்த்தான். ஆக்கியாத்தா சொல்லுங்கோன்னா என்னத்த சொல்றது, மாம் பிராப்தம்னா நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னா. இந்த பைத்தியகாரத்தந்திர பெரிய பைத்தியகாரத்தனமே நான் தான் பேசுறேங்கிறது. ஏன்னா நான் தான்னா என்ன, நீ தான்னா என்ன, நீ எனக்கு புரியவே இல்லை. இன்னார் பேசுறேன்னா தானே புரியும். அது நான் தான் பேசுறேங்கிறது ஒரு வார்த்தையா சொல்லுங்க. தொண்டை வேற கட்டிவிட்டு நான் தான் பேசுறேன்மா, அதுல வேற அடையாளம் புரியாது.
இதுல இதுவாது தேவையில்ல. இன்னும் அதுக்கு மேல உள்ள பைத்தியத்தை சொல்றேன். பைத்தியம் எத்தனையோ பக்கம் தானே. ஒரு டாக்டர் அம்மா சொன்னா மெட்ராஸ்ல, எங்க தாத்தாவோட இன்னைக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு. தாத்தாட்ட சொன்னா, தீட்சிதர் எல்லாருமே பைத்தியம் தான், அந்த பெர்சன்டேஜ்ல தான் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த பைத்தியம்னு தனியா பிரிச்சு சொல்றமே, அப்படி இல்லை, எல்லாருமே பைத்தியம்தான். பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்றது பெர்சன்டேஜ் கூட இருக்கிறதுனால என்ன, அந்த பைத்தியக்காரத்திலும் நல்ல வாழ்க்கையும் இருக்கும்னா அவர். அது மாதிரி இந்த போன பண்ணிட்டு நான் தான் பேசுறேங்கிறது மட்டும் இல்லை, யார் பேசுறா கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்பா. இது என்ன வீடியோ காலா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய, உனக்கு வேணா வேலை இல்லாமல் இருக்கலாம், இங்கே எவ்வளோ பெரிய டென்ஷனில் இருக்குது, விவகாரத்தில் இருக்குது. ஏதோ ஒரு 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 மரியாதையினுடைய நிமித்தமாக அந்த ஃபோனை நாம் அட்டன் பண்ணினோம்னா அவளுக்கு அந்த பக்கத்து வேல்யூவே தெரியறதில்லை. கௌசிகம் அப்படின்னா குசிக கோத்திரத்தில் பிறந்த நான் வந்திருக்கேன்னா, இந்த கோத்திரத்திலேயே நாடு பாதி கௌசிகம் பாதின்னு, சரி பாதிக்காரா கௌசிக கோத்திரக்காரா, அதனால அதுலேயும் கன்ஃபியூஷன். காதின சுதம், காதியினுடைய புத்திரனான குசிக கோத்திரத்தில் பிறந்த நான் வந்திருக்கேன்னு புரிஞ்சுபடுத்து. காதிக்கு ஒரே ஒரு புத்திரர் தான், விஸ்வாமித்திரர் அப்படின்னு பெயர். அப்பாவுக்கு காதின்னு பேரு. அவருக்கு ஒரு பெண்ணு, அந்த ஜமதக்னிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அவர். அந்த ஜமதக்னி தனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணினார். யாகம் பண்ணும்போது காதியினுடைய பத்னி சொன்னால், எனக்கும் ஒரு புள்ள குழந்தை பிறக்கணும், அதனால எனக்கும் அந்த பிரசாதத்தை கொடுங்கோ அப்படின்னா. ஒரே பிரசாதம் இல்லை, அது சருன்னு சொல்லுவோம் நம்ம யாகத்தில். சரு நிர்வாபனம் பண்ணும்போது, அதை பிரிக்கும் போது இந்த ஜமதக்னி என்ன பண்ணினார், இது தனக்கு பிறக்கிற குழந்தைக்காக, இது தன் மாமனாரான காதிக்கு பிறக்கிற குழந்தைக்காகனு 2 சருவை நிர்வாபனம் பண்ணி அதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் ஹிஸ்டரி எல்லாம் முடிச்சுட்டு தன் பத்னிகிட்ட கூப்பிட்டு, ரேணுகான்னு பேர் அவளுக்கு, அவள்கிட்ட கூப்பிட்டு இது உனக்கு வச்சிருக்கேன், இது உங்க அம்மாவுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா. உடனே அவ சொன்னால், அம்மா இது எனக்கா இது உனக்கா அப்படின்னா. அவ கேட்டா, அது என்ன மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தனியா எனக்கு ஒண்ணு தனியா, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? சில அம்மாக்கள் இன்னைக்கு இந்த பொண்ணோட கல்யாணம் போட்டி போடுவா. அது மாதிரி இவள் உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல், கொண்டா உன்னோடத்து தான் நான் சாப்பிடுவேன்னு அதை வாங்கி சாப்பிட்டுட்டா. அதை வாங்கி இவ சாப்பிட, இதை அவ சாப்பிட. இது பிராமண அம்சத்தோட குழந்தை பிறக்கணும்னு, சாத்வீகனா பிறக்கணும்னு அந்த சரு, இது சத்திரிய அம்சத்தோட கம்பீரமா பிறக்கணும்னு இந்த சரு. இது மாறி போனதுனால குழந்தையும் மாறி போய் காதிக்கு பிறந்த விஸ்வாமித்திரர் சத்திரியனா பிறந்து பிராமணனா போயிட்டார். ஜமதக்னிக்கு பிறந்த பரசுராமர் பிராமணனா பிறந்து சத்திரியனா போயிட்டார். அதுவே மாறி போயிடுது, சுபாவமே மாறி போயிடுத்தது. இவர் அதுக்கப்புறம் தான் பிராமணத்தன்மை அடையிறார். அவர் சாத்விக தன்மைன்னு பேர். அது சாந்தமா இருக்கிறவர்கள், தவத்தை விரும்புறவர்கள் அர்த்தம். ஜாதிங்கிறது பிறப்புல கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான், சுபாவத்தினால. உள்ள அழிச்சுன்னு வந்த உடனே தசரதன் ஓடி இப்படி உள்ள போய் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அதுலயும் அதுல ஒரு பிரச்சனை. இந்த வாசல்ல உள்ளவன்னா இவர் முழு டீட்டெயில்ஸ் விஸ்வாமித்திரர்னு சொன்ன உடனே அங்க 4-5 பேர் இருப்பான், எல்லாரும் உள்ள ஓடி போயிட்டான். ஏன்னா இவர் ஒரு கோபக்காரர். உள்ள போய் 4 பேர் நின்னா உள்ள போனவனை கவனிக்காம வாசல்ல இருக்கிறவனை பார்த்து நான் சொல்லி நீ உள்ள போகாம இருக்கியா, பூக்கல்லா போகன்னு தன்னை சபிச்சாருன்னா, அதனால இவர் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம்னு உள்ள போய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டான். ஒத்தந்தான் உள்ள போனவனும் சபையில மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, கல்யாணத்தை பத்தி சொந்தக்காராலோட யோஜனை பண்ணிட்டு இருக்கிற தசரதனை பார்த்து இவ்வளோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கின்னு போனவன் இது மாதிரி விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, வந்துடுத்துன்னா இது இன்னொரு சமயத்துல சொல்லியிருந்தான்னா தொலைச்சிருப்பான் தசரதன். ஏன்னா இப்படி இல்லாம அறகுறையா பேசக்கூடாது. ஆனா அப்ப கல்யாணத்தை பத்தி யோஜனை பண்ணிட்டு இருக்கிற சமயமா இது வந்துடுத்துங்கிறத சுப வார்த்தையா இருக்குது. கல்யாணமே வந்துடுத்து, அந்த வார்த்தை சகுனம் இருக்கணும். என்னடா என்ன விஷயம்னா, இந்த மாதிரி வாசல்ல விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னா உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு, இந்த யோஜனைகள்லாம் நிறுத்திட்டு பூர்ண கும்பங்கள்லாம் எடுத்துன்னு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம்ங்கிற அந்த முறைப்படி விஸ்வாமித்திரரை உள்ள வரவேற்று அழிச்சுன்னு அவரை பூஜை பண்ணி அவரை உட்காத்தி வச்சுக்கிட்டு தசரதன் மேலே கையை கட்டின்னு பேசுகிறார். ஒருத்தர் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா
மகான்கள் வந்தார்கள்னா நம் க்ஷேமத்துக்காக. ஒருத்தன் வீடு தேடி வந்தான்னா அவன் காரியத்துக்காக வருவான். இதான் உலகத்துல இயல்பு. ஆனா மகான்கள் ஒருத்தன் வீட்டுக்கு வர்றது அவர் காரியத்துக்காக இல்லை, உன் க்ஷேமத்துக்காக. சமஸ்த சம்பத் சமவாப்தி ஹேதவா சமுத்தித ஆபத்குல தூமகேதவா அபார சம்சார சமுத்திர சேதவா புனந்துமாம் பிராமண பாதபாம்சவா. दर्शन से सब पाप विनाश दुख दरिद्र सब दूर कयो रे अमृत वचन सुनु धमना चोरे घर विधर प्रभु पाय लख्यो रे आज सखी मेरे सद्गुरु घराए मेरे मन में आनंद पयो रे आनंद पयो. மகான்கள் குருநாதர் வந்தா அதுக்கு என்ன பலன்னு சொல்றார். தரிசன சே சப் பாப விநாசே. பார்த்த மாத்திரத்தினால எல்லா பாபமும் போயிடும். அந்த தரிசனமே போ சந்தர்சனே பிராப்தே. மகான்களுடைய சந்தர்சனம் கிடைச்சதுன்னா இந்த பார்வைக்கு அத்தனை சக்தி உண்டு. அதனாலதான் தெய்வம் மகான்கள் இவர்கள்ட்டெல்லாம் நேர நிற்காம சைடில் நிற்கணும். நேர நின்னா அந்த பார்வையை தாங்கிற சக்தி நமக்கு கிடையாது. அதனால சன்னியாசி ஆச்சாரியால்ட்டையும் அப்படிதான். ஆச்சாரியால்கிட்ட புருஷர்கள்ட்டையும் நேர நிற்கக்கூடாது, சைடில் தான் நிற்கணும். அந்த பார்வைக்கு தாங்கிற சக்தி. இன்னைக்குமே சில ஊர்கள் எல்லாம் மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி குளம் இருக்கும், குளம் தாண்டி ஊர் இருக்கும். கவனிச்சிருக்கல யாராவது? குளத்தோட அக்கறையில கோவில் இருக்கும். ஏன்னா அந்த பார்வை அந்த ஊர் மேல படுறதே குளம் நடுப்புல பட்டு அதுல குளிர்ந்து அப்புறம் படணுங்கிறதுக்காக வச்சிருப்பான். நேரடியா அந்த பார்வை பட்டா அந்த ஊர் தாங்காது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பெரியவா பண்ணினதெல்லாம் அவ்வளோ தீக்ஷ்ணமான ஒரு யோஜனைகள். மகான்களை தரிசனம் பண்றதோ மகான்கள் நம்ம வீட்டுக்கு வரதோ நமக்ஷேமத்துக்காக. அதனால அவர்களை பார்த்து எப்படி பேசணும். நாம தசரதன் எப்படி பேசினான்? யதா மிருதஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனூதகே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச. மனசுல உள்ளதை அப்படியே பேசுறா. மனசுல உள்ளதை அப்படியே பேச முடியுமா? பேசலாமா? நல்லதா இருந்தா பேசலாம். நல்ல விஷயமா இருந்தா, நல்லதை மனசு நினைக்கிறதா இருந்தா பேசலாம். எல்லாத்தையும் பேசிட முடியாது. நீ சொல்ல போனா மனசுல உள்ளதை அப்படியே பேசுறவனையும் இன்னைக்கு உலகம் அசடுன்னு தான் சொல்லும், சுத்தாத்மான்னு சொல்லாது. தசரதன் சொல்றான், ரொம்ப நாளா அவனுக்கு ஒரு எண்ணம். 60,000 வருஷம் ஆயிடுத்து, ஏகப்பட்ட நாள் வாழ்ந்தாச்சு, என்னைக்கு வேணாலும் கிளம்பலாம்ங்கிற ஸ்டேஜில் தான் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையோட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால இவனுடைய நண்பனான இந்திரன்ட்ட கேட்டு அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டு இந்த குழந்தையோட இருப்போமா அப்படின்னு ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு இருக்கான் அவன். அந்த மனசுல அது ஓடின்னு இருக்கு. அந்த எண்ணத்தை அப்படியே சொல்றான். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி. இந்த அமிர்தம் எனக்கு நான் நினைச்சபடி கிடைச்சிருந்தா என்ன சந்தோஷப்பட்டிருப்பேனோ அந்த சந்தோஷப்படுறேன் இப்ப நீங்க வந்ததுனாலேன்னா.